அவ்வளவுதான். தமிழக வெற்றி கழகம் சார்ந்து திமுகவை மட்டுமே கடுமையாக விமர்சிப்பது ஏன்? இல்ல, அவங்க தானே விமர்சிக்கணும். அவங்க தானே வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க. நம்ம மக்களை வந்துட்டு இன்னமும் ஏழ்மை வறுமை பஞ்சம் பசியில வச்சுட்டு அவங்க தானே இருக்காங்க. அவங்கள விமர்சிக்காம யார் வேற யாரு இவங்களை வந்துட்டு யார் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துல இருந்து மக்களுக்கு இன்னமும் ஒரு நிர்வாகத்திறனற்ற ஒரு செயல்பாடு செஞ்சுட்டு இருக்கிறவங்களை வந்துட்டு விமர்சிக்காம வேற யாரை விமர்சிக்கணும்? குறைபாடு இல்லையா? இல்ல அவங்களுக்கு வந்துட்டு முழுமையாக எல்லாமே சரி செய்து விட்டார்களா? இல்ல, முழுமையா சரி செய்யல. இப்ப சரி செய்யற இடத்த யாரும் இருக்காங்க? திமுக தானே இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, பொதுவா தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? திமுக அரசு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு அங்கங்க கொலை பாலியல் வன்புணர்வு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இங்க காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரி மீது ஒரு பெண் காவலர் பாலியல் குற்றச்சாட்டு சொல்றாங்க. பள்ளி ஆசிரியர் மீது பள்ளி மாணவி ஒரு திரும்பி வந்துட்டு பாலியல் குற்றச்சாட்டு சொல்றாங்க. கல்லூரியில பேராசிரியர் மேல வந்துட்டு ஒரு மாணவி பாலியல் பதிவு பண்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு அண்ணா பல்கலைக்கழகத்துல தமிழ்நாட்டே ஒலிக்குச்சு. அது அதிமுக ஆட்சி காலத்துல இருந்ததுங்க. அதுக்கு முன்னாடி போனா இன்னும் மற்ற ஒரு ஆட்சியில இருந்ததுங்க. அப்படி நம்ம போயிட்டே இருக்க முடியாது. இப்ப இவங்க இருக்காங்க. இவங்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருக்குது? எங்க பார்த்தாலும் பாலியல் வன்புணர்வு தான். அண்ணா பல்கலைக்கழகத்துல நானச்சந்திரன் போது வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு பெண்ணு வந்துட்டு பாலியல் புகார்ல குற்ற பின்னணியில இணைக்கிறாங்க. இணைச்சு அந்த பாலியல் புகார்ல அவன் வந்துட்டு விசாரிக்கும் போது அவன் இதை தாண்டி வந்துட்டு எண்ணற்ற குற்றச்சம்பவத்துல ஈடுபட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான்? பல லட்சத்துல கொள்ளை அடிச்சிருக்கிறான், நகை வந்துட்டு திருடி இருக்கிறான். இதெல்லாம் எப்போ வருது? இந்த பாலியல் வன்புணர்வு விசாரிக்கும் போது இவ்வளவு குற்றச்சம்பவம் மேல இருக்கிறது உறுதியாகுது. அப்போ வந்துட்டு இந்த பாலியல் குற்றச்சாட்டுலயே அவன் வந்துட்டு புகார் கொடுக்காம அவன் விசாரிக்காம இருந்தாங்க. இந்நேரம் அவன் வந்துட்டு பல இடத்து கொள்ளை அடிச்சுட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருப்பான். அப்ப எந்த லெவல்ல இருக்கு இந்த சட்ட ஒழுங்கு? அப்ப யாரை விமர்சிக்கணும்? திமுக அரசு நிர்வாகத்திறனே கிடையாது. துதிப்பாடுறது ஊழல் லஞ்சம் இதுதான் இருக்கு. இப்ப இந்த ஆட்சி தொடச்சு தூர எரியணுமா இல்லையா? அந்த வேலைதான் தமிழக கட்சிக்காரங்க செய்யுது. அப்ப திமுகவை தான் நாங்க விமர்சிக்கணும். ஆளுங்கட்சியில இருக்கிற திமுகவை நாங்க விமர்சிச்சா நாங்க விமர்ச ஆளுங்கட்சி ஆக முடியும். இது அடிப்படையில இருக்கிற ஒரு உண்மைதானே இது.